வரகரிசி ஆப்பம் செய்வது எப்படி? இதுக்கு தேவையான பொருட்கள்: வரகரிசி அரை கப்பு, புழுங்கல் அரிசி மற்றும் பச்சை அரிசி இரண்டும் சேர்ந்து அரை கப்பு, வெந்தயம் 1/4 டீஸ்பூனு, உளுந்து 1 டீஸ்பூனு, இளநீர் 1/4 கப்பு. இந்த இளநீருக்கு பதிலாக நீங்கள் பழைய சாதம் கூட சேர்த்துக்கலாம். துருவிய தேங்காய் 1/4 கப்பு, சோடா உப்பு தேவையான அளவு, சர்க்கரை, ஏலக்காய் தூள் தேவையான அளவு. வரகரிசி ஆப்பம் செய்முறை: பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்து, வெந்தயம் இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து தண்ணீர் விட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இதோட தேங்காய் சேர்த்து, பழைய சாதம் சேர்க்குறவங்க பழைய சாதம் சேர்த்து நல்லா கெட்டியாக மை போல் அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவில் உப்பு சேர்த்து நைட்டு முழுவதுமே புளிக்க வச்சிடுங்க. மறுநாள் காலையில் இதை நீங்கள் ஆப்பமாக சுட்டு சாப்பிடுறதுக்கு தேங்காய் பாலும் நல்லாயிருக்கும், சட்னியும் நல்லாயிருக்கும்.